ஹலோ எவ்ரிஒன், இது உங்கள் ஏபிஜே மாறன் அகாடமி. ஸோ நம்ம 10th சயின்ஸ் பார்த்துக்கிருக்கோம். அதில் அணுக்களும் மூலக்கூறுகளும் இதோட ஃபார்முலா ஷீட்டை போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கணக்கீடுகளை பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய கணக்கீடுகள் இருக்குது. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கணக்கீடு. நிறைய சமயம் நம்மளுடைய கம்பல்சரி கொஷினில் இந்த பாடத்துலேருந்து கணக்கீடுகள் வரதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் நம்ம இதை 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம பார்ட் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கணக்கீடு அப்படின்றப்ப சுருக்கமான விடையிலேருந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். 6வது கொஷின், அமோனியாவில் உள்ள நைட்ரஜனுடைய சதவீத ஏவை காண்க. ஸோ சதவீத ஏவு அப்படின்றப்ப இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். இந்த மாதிரி பேட்டர்னில் நிறையா கொஷினை நம்ம பார்க்கோம். ஸோ வாங்க, இதில் அமோனியாவில் நைட்ரஜனுடைய சதவீத ஏவுக்கான ஃபார்முலா நைட்ரஜனோட நிறை பை NH3 மோலார் நிறை இன்ட்டு 100%. ஸோ நைட்ரஜனோட நிறைனா நமக்கு தெரியும் 14 கிராம். ஏன்னா அதோடைய நிறை எண் 14 அப்படின்றதான் நைட்ரஜனோட நிறை. அப்போ NH3 மோலார் மாஸ் வேணுமே அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். இது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று நான் சொல்கிறேன், நீங்கள் NH3 மோலார் மாஸை கண்டுபிடிக்கிற இந்த ஃபார்மெட் இருக்குல்ல, இது 11th ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 11th நமக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். அதே போல் JEE அந்த மாதிரி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் நம்ம மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஃபார்முலா ஷீட்லேயே. அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. உங்களுக்கு இது 10th கொஞ்சம் புதுசாக தான் தெரியும். ஆனால் போக போக உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 எலமெண்ட்ஸுக்கு நீங்களாக மோலார் மாஸ் கண்டுபிடிச்சி பழகிட்டிங்கன்னா அதுக்கடுத்து போக போக அது உங்களுக்கு எளிமையாக மாறிடும். ஸோ இங்கே NH3 மோலார் மாஸுக்கு 14 × 1. ஏன் ஒவ்வொன்றத்தோட மோலார் மாஸையும் பார்க்குறோம். எண்ணுக்கான மோலார் மாஸ் 14, ஹச்சுக்கான மோலார் மாஸ் 1. எத்தனை மூலக்கூறு இருக்குது? எண்ணு ஒரு மூலக்கூறு இருக்குது. ஸோ 1 × 14. இங்கே ஹைட்ரஜன் 3 இருக்குது. ஸோ 3 × 1. அப்போ 14 + 3 17 கிராம். நான் போன வாட்டி உங்களுக்கு ஒரு ஷீட் காமிச்சேன். ஸோ உங்களுக்கு ஃபார்முலா ஷீட்டில் இந்த எலமெண்ட்ஸில் ரொம்ப முக்கியம். இதுக்கான மோலார் மாஸையும் அணு எண்ணெய் நிறைய எண்ணையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி காமிச்சேன். அந்த மாதிரி ஒரு சில எலமெண்ட்ஸும் இருக்குது. மூலக்கூறுகள்லையும் இம்பார்ட்டன்ட் இருக்குது. NH3, CO2, CH4 இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான நிறைய மூலக்கூறுகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த NH3 நம்ம பார்க்குறோம். இதோடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். H2O, CO2, CH4 இதெல்லாமே நான் உங்களுக்கு தனியாக ஒரு சின்ன ஃபார்முலா ஷீட் மாதிரி உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் கூட கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கானதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமாக பண்ணிட்டீங்கன்னா பரீட்சையில் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ NH3 17 கிராம் அப்படி உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அப்போ NH3 போடுறோம் பை 14/17 × 100. இப்போ இது நான் டிவைட் பண்ணுறப்ப 0.8235 × 100 போகிறப்ப 82.35%. ஸோ அதுக்கடுத்து பார்க்குறப்ப விரிவாக விடையிலில் ஃபஸ்ட்டு கொஷினே இதுதான் இருக்குது. 0.18 கிராம் நீர் துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகள் எண்ணிக்கை காண்க. நான் ஃபார்முலா ஷீட்டில் இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு எப்படி டிரைவ் ஆச்சு கொண்டு சொல்லி தந்தேன். ஸோ அதை வச்சு நீங்கள் இது ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்க்குறப்ப மூலக்கூறோட எண்ணிக்கை நிறை இன்ட்டு எண்ணா தெரியும், அவகேட்ரோ நம்பர் பை மூலக்கூறு நிறை. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியும். நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி இது டெரிவ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபார்முலா ஷீட்டில் காமிச்சேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள். அந்த வீடியோ நான் ஃபார்முலா ஷீட் அப்படின்னு சொல்லி போட்டே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா ஃபார்முலா தெரியாமல் உங்களால் கணக்கீடை பார்க்க முடியாது. ஸோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளுடைய கணக்கீடு அப்படின்ற வீடியோவை பார்க்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபார்முலா ஷீட் அப்படின்றத நிச்சயமாக நம்ம போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கணுன்றது என்னோடய சஜஷன். ஸோ நிறை அப்படின்றது 0.18 கிராம். எண்ணின்றது 6.023 × 10⁻23. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். இதை நான் வச்சுக்கோங்க. நீர் மூலக்கூறு நிறை நான் சொன்ன மாதிரி 18. இதை நான் பார்த்தோன்னே சொல்லிடலாம். H2O 18ன்னு சொல்லி உங்களுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. ஸோ அப்போ H2 வழக்கம் போல் ஹைட்ரஜனுக்கு 1, 2 இருக்கிறனால 2. ஆக்சிஜனுடைய நிறை பார்த்தோன்னா 16. ஓகேவா? ஏன்னா 8 2 16. ஆக்சிஜன் பார்த்தோன்னா இப்படி இருக்கும். ஆக்சிஜனா மேலே 16 கீழே 8. அதோடைய அணு எண் 8, நிறை எண் 16. 16 × 1 இருக்கனால 1. ஸோ 2 + 16 எனக்கு 18 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ மூலக்கூறுடைய எண்ணிக்கை பார்க்குறோம். மூலக்கூறுடைய எண்ணிக்கை பார்க்குறப்ப 0.18 × 6.023 × 10⁻23/18 நான் அடிச்சு கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 0.18 × 6.023 × 10⁻23/18. ஸோ 0.01 இதே அடிச்சு கொடுக்குறப்ப கிடைக்கும் 6.023 × 10⁻23. இங்கே பார்க்குறப்ப நமக்கு இங்கே டெசிமலில் இருக்குது. ஸோ அப்போ டெசிமல் பாயிண்ட் நமக்கு ரைட் சைடு மூவ் ஆகிறப்ப எனக்கு 6.023 6.023 × 10⁻21 சொல்லி கிடைக்குது. நீங்கள் இங்கே பார்க்குறப்ப இதை நான் எப்படி எழுதிக்கலான்னா
1 இன்ட்டு 10⁻²ன்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த இதை 1 இன்ட்டு 10⁻²ன்னு எழுதிக்கலாம். 23லேருந்து -2 போச்சுன்னா 21. ஸோ நான் டேரெக்டாக இந்த மாதிரி ஈஸியாக இந்த நம்பரை வச்சு நான் கொண்டு வரலாம். இல்லை எனக்கு இதை வந்து 10⁻²ன்னு எழுத தெரில, கொஞ்சம் எனக்கு வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அதில் எத்தனை டெசிமல் இருக்கோ அதை தள்ளி இங்கே கொண்டு வந்துருங்க. 1 2. ஸோ இங்கே வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு அடுத்த சம். ஸோ இப்போ இதுக்கடுத்து பார்க்குற போகிறது நமக்கு வந்து செகண்ட் கொஷினில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி N2 + 3H2 இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரியாக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. எண்ணுக்கு வந்து 14, ஹச்சுக்கு வந்து 1ன்னு சொல்லி உங்களுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க ஹிண்டு. ஸோ இந்த இடத்துல 1 மோல் எண் அப்படின்றது இத்தனை கிராமு, இதில் ப்ளஸ் 3 மோல் ஹைட்ரஜன் இத்தனை கிராம் இருக்குது. அது எனக்கு 2 மோல் NH3 கொடுக்குதுன்னா இந்த கிராமோட எண்ணிக்கை என்ன, அதான் அதோட கொஷின். ஸோ இதோட விடை பார்க்குறப்ப எனக்கு 1 மோல் என்னன்றப்போ 1 × 14 போடுவோம். இங்கே 3 மோல்ன்றப்ப 3 × 1, ஏன்னா ஹைட்ரஜனுக்கான மோலார் நிறைய 1. ஸோ 3 × 1ன்னு போடுவோம். இந்த இடத்துல எனக்கு NH3ன்னு பார்க்குறப்ப 14, ரைட்டா? ஸோ NH3க்கு 14. ஸோ 14 2 × 14 + 2 ப்ராக்கெட்டில் 1 × 3. இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பலாம் கொலாப்ஸ் பண்ணிக்க வேணாம். NH3க்கு மோலார் மாஸ் நமக்கு என்னன்னு தெரியும், 17, ரைட்டா? அப்போ 17 × 2 போட்டால் 34. ஆனால் நான் இங்கே என்ன பண்ணியிருப்பேன்னா உங்களுக்கு எண்ணுக்கு தனியாக கண்டுபிடிச்சிருப்பேன். எண்ணுக்கு 14, ஓகேவா? 2 இருக்கிறனால 2 × 14 ப்ளஸ்ன்னு போட்டு 2ன்னு போட்டு 3னா என்னது, 3 × 1னா ஹைட்ரஜனுக்கான மோலார் நிறைய 1. ஸோ 1 × 3. இப்படி நான் உங்களுக்கு 2 செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிருப்பேன். எனக்கு இது குழப்பது சார், எனக்கு செப்பரேட்லாம் வேணாம் அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். NH3 அப்படின்றப்ப அது 17. அப்போ 17 × 2 நான் போட்டேன்னா டேரெக்டாக 34, கைக்கு மேலே ஆன்சரு. நான் இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொண்டு வரணும் அப்படின்ற எனக்கு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ கொண்டு வந்ததுக்கப்புறம் N2க்கு நான் வந்து 14 × 2, இதுக்கு 3 × 2 34. ஸோ 28 + 6 34. பாருங்க 28 கரெக்டாக 6 கூட்டினா 34 வருதா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஈக்குவேஷனாக இது இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கான்செப்ட் இருக்காது. 11ஆம் பாடத்தில் இது ரொம்ப மண்டையை குழப்பற கான்செப்ட் உங்களுக்கு, ஓகேவா? ஃபஸ்ட்டு பாடம் 11ஆப்பில் ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரான்ஸ் வச்சு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம், செப்பரேட்டாக இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா இங்கே நீங்கள் பேலன்ஸ் ஈக்குவேஷனை பண்ண கற்றுக்கணும். 2 சைடு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். 3 2 6, இங்கே 3 2 6 ஹைட்ரஜன் கரெக்டாக இருக்குது. இங்கே 2 நைட்ரஜன் கரெக்டாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி எண்ணி பார்த்துக்க முடியாது. ஸோ அதுக்கு அதில் நம்ம 2 மெத்தடை யூஸ் பண்ணுவோம். அது ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி யூஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு நான் 11th எடுக்கிறப்ப அதை நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போயே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க எப்படி தான் பேலன்ஸ் பண்ணுறதுன்னு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்குறோம். மூணாவது கொஷினில் நமக்கு சப்ஸ்டியூஷன் வைஸாக கொடுத்துருக்காங்க. இதில் மோலோட எண்ணிக்கை காண்கன்னு சொல்லி டேரெக்டாக கொடுத்துட்டியா. இந்த மாதிரி கொஷினும் உங்களுக்கு கேட்பாங்க கம்பல்சரியில். இல்லை 1 மார்க்கில் கூட உங்களுக்கு இந்த மாதிரி கொஷினை கேட்கலாம். ஸோ 27 கிராம் அலுமினியம் டியா மோலோட எண்ணிக்கைனா கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். நல்லா நான் வச்சுக்கோ, இது வந்து ஒரு சின்ன ஃபார்முலா. நீ இதை வந்து பாட்டு மாதிரி கூட நான் வச்சுக்கோ, கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். உனக்கு வந்து மறக்கவே கூடாது, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா. உனக்கு வந்து ஜெய் இதுக்கு மட்டும் இல்லாமல் 12th லெவல்த்துலேயே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நிறை பை அணு நிறை அப்படின்றப்ப 27/27. உனக்கு அலுமினியத்துடைய அணு நிறை 27 தெரிஞ்சிருக்கணும், கொடுத்துருக்க கிராம் 27, அப்போ 1 மோல், ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கடுத்து செகண்ட் சப்ஸ்டியூஷன் பார்க்குறப்ப 1.51 × 10⁻23 மூலக்கூறு NH4Cl. எனக்கு மூலக்கூறுன்னு வந்திருக்கப்ப மூலக்கூறு எண்ணிக்கை போய் அவகேட்றேன். மோலோட எண்ணிக்கைக்கு 4 ஃபார்முலா பார்த்துருப்போம், ரைட்டாக? மொத்தம் 4 ஃபார்முலா. அந்த 4ல் இது ஒரு வகையான ஃபார்முலா. மூலக்கூறு எண்ணிக்கை பை அவகேட்ற எண், அணுக்களோட எண்ணிக்கை பை அவகேட்றன்னு சொல்லி நம்ம ஃபார்முலா நிறையா பார்த்தோம், 4 ஃபார்முலா. அது உங்களுக்கு பார்க்கலன்னா தயவுசெய்து நம்ம சேனலை விசிட் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஸோ 1.51 × 10⁻23 / 6.023 × 10⁻23 23 கேன்சல் ஆயிரும். இதே நான் கேன்சல் பண்ணுறப்ப எனக்கு 0.25 மோல்ஸ். நான் இந்த இடத்துல என்ன பண்ணலான்னு இருந்தேன்னா 2ஐயும் அடிச்சு கொடுத்து உங்களுக்கு கொண்டு வரலான்னு பார்த்தேன். பட் ஆனால் உங்களுக்கு அடிச்சு கொடுத்து கொண்டு வரதுக்கு டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். டேரெக்டாக 6023 இதெல்லாம் நான் அடிக்கிறப்ப 0 போட்டு 25 போட்டால் எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. நான் என்ன பண்ணலான்னு இருந்தேன்னா இது 2ஆல் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தேன். அதே மாதிரி இது காமனாக டிவைட் பண்ணுறதுக்கு எந்த விதமான எல்சியும் எனக்கு கிடைக்கல. அதனால தான் எனக்கு செஞ்சு பார்த்தேன். பட் இந்த மாதிரி வரதுனால தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி டேரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம 7வது படம் அணுக்கள மூலக்கூறுகளுடைய கணக்கீடுகளுடைய பார்ட் 1 பார்த்துருக்கோம். அடுத்து பார்ட் 2 வரப்போகுது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த லீவை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த லீவு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா 10th நீங்கள் எடுக்கிற மார்க்கு தான் நீங்கள் காலேஜில் என்னவாக போகிறீங்க அப்படின்றது முடிவு பண்ணும்.
என்னடா சொல்கிறேன் நமக்கு 12th மார்க்கு தானே இம்பார்ட்டன்ட், 10th என்ன இம்பார்ட்டன்டானு கேட்பீங்க. ஆமாம் இம்பார்ட்டன்ட் தான். 10th நீ இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிற அப்படின்றப்ப 10th நல்ல மார்க் எடுத்தால் தான் உனக்கு சயின்ஸ் குரூப் கிடைக்கும். அப்போ தான் நீ இன்ஜினியரிங் போக முடியும். நான் 10th வேணாம், நான் 12th 10 நான் அசால்ட்டாக இருந்தால் மார்க் கம்மியாச்சுன்னா ஆல் குரூப் தான் எடுக்க முடியும், அதாவது அக்கௌண்ட்ஸ் தான் எடுக்க முடியும். அப்போ நீ நினச்ச மாதிரி இன்ஜினியர் ஆக முடியாதுல்ல. ஸோ அப்போ உனக்கு வந்து 12th நீ நல்லா கன்சிவ் பண்ணணும், 12th நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சினா 10th முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடு. இந்த ஒரு வருஷத்தை தயவு செய்து நீ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் முடியும். எல்லாத்துக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதுக்குன்னு முழுக்க நான் படிக்க மட்டும் சொல்லலை, அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கணும். ஆனால் அந்த ரிலாக்ஸேஷனும் அப்பப்போ உனக்கு என்னென்னா லைட்டாக தான் இருக்கணும், ரொம்ப டீப்பாக போயிடக்கூடாது. ரிலாக்ஸேஷனாக வேறு எதுவும் கிடையாது. படிக்கிறியா கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பாரு, தப்பே கிடையாது. முழுக்க படிச்சுக்கிட்டு நம்மளால் இருக்க முடியாது, அப்படி இருக்கவும் கூடாது. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், உனக்கு படிக்கிறத ஒழுங்காக ஏறாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த லீவில் முடிஞ்சளவுக்கு ரொம்ப முட்டாமல் நான் போடுற இந்த வீடியோ மட்டும் பார்த்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டீச்சர்ஸ் நடத்தும் போது நான் சொல்லி தந்தது அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ நான் சொல்கிறது கூட உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் 9th வரைக்கும் பார்த்துருக்க கான்செப்ட் வேறையாக இருக்கும். இப்போ என்னடா புதுசாக சயின்ஸில் இப்படிலாம் கொண்டு வரீங்க, இதெல்லாமடா இருக்குது. நம்ம 9thலாம் கேரே பண்ணியிருக்க மாட்டோம், எல்லோரும் அப்படி தான். 9th வந்து பெருசாக எடுத்துருக்க மாட்டோம். இப்போ 10th வந்தோடனே என்னடா இப்படி பயமுறுத்துறீங்க, இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது இந்த கான்செப்ட் அப்படி சொல்லி உங்களுக்கு தோண தான் செய்யும். பட் புரியுது எனக்கு. ஆனால் வேறு வழி கிடையாது. நீங்கள் இப்போலேருந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்கூலில் உங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பித்தோடனே உங்கள் டீச்சர்ஸ் நடத்துகிறப்ப ஓ இப்படி தான் அவர் சொல்லியிருக்காரா அப்படின்னு கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அப்போ அந்த ஃபீலிங் உங்களுக்கு நல்லா கன்சியூம் ஆகும். சரி நம்ம லீவை நல்லா தான் முடிச்சிருக்கோம்னு சொல்லி. ஸோ இந்த லீவை நீங்கள் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறப்போ உங்களுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கணும், நம்ம இத்தனை படத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போயே போய் புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இன்றே செய் நன்றி செய்ன்ற மாதிரி இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. நான் வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் நம்ம சேனலில் கொஞ்சம் கம்மியாக தான் வீடியோ போடுற மாதிரி இருக்குது. ஸோ என்னோடய பர்சனல் மேட்டர்ஸ் இருக்கிறனால நான் கொஞ்சம் வீடியோ கம்மியாக தான் போட்டுக்கிருக்கேன். ஸோ அதனால் ஒன்றும் கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு தொடர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன். இதே போல் வேறு எந்த பாடம் எனக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்குது சார், இந்த பாடம் வேணாம், எனக்கு வேறு ஒரு பாடத்தில் வந்து தெளிவு தேவை இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து போடுறேன். வேறு ஏதாவது என் சேனலில் நான் எடுக்கிற டீச்சிங் மெத்தடில் ஏதாவது உங்களுக்கு வந்து சஜஷன் இருக்குது சார், இந்த மாதிரி சொல்லுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சொன்னால் புரியும் அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கும் நான் தயார். ஸோ வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கிறேன். அண்டில் தென் தேங்க்யூ டு ஆல்.